நாம பார்க்க போகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். அமெரிக்காவினுடைய அதிபராக ட்ரம்ப் வந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஒன்று இருக்குங்க. ஒரு காலத்தில் அவரை ரொம்ப மீம்ஸ் போட்டு உலகம் முழுக்க எல்லாருமே கலாய்ச்சாங்க. அவர் மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது. அப்போது அவர் 3 விஷயத்த அழுத்தமாக சொன்னார். ஒன்று, இந்த அமெரிக்க அதிபர் தேர்தலை நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொன்னார். 2வது, என்ன மாதிரியான ஒப்பந்தங்களை நான் போட போகிறேன் அப்படிங்கிறத அவர் சொன்னார். 3வது, அமெரிக்காவுடைய எல்லைகளில் சுவரை எழுப்புவேன் அப்படின்னு சொன்னார். இதை உலகத்தில் உள்ள எல்லாருமே சிரித்தாங்க, கேலியாக கூத்தா பார்த்தாங்க. உலகத்தினுடைய மனநிலை ஒரு மாதிரி இருந்தது, ஆனால் அமெரிக்கர்களுடைய மனநிலை வேற மாதிரி இருந்தது. அதனால தான் அமெரிக்காவுடைய அதிபராக ட்ரம்ப் வராரு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவருடைய பிரச்சாரம். மிகச்சிறந்த ஒரு பேச்சாற்றலை அவர் பிரச்சாரத்தில் வெளிப்படுத்துகிறார். அவர் சொன்ன முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் அமெரிக்க பொருட்களால் உலகம் முழுக்க நிறைஞ்சிருந்தது. அமெரிக்க பொருட்கள் உலகம் முழுக்க நிறைஞ்சிருந்தது. இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு பொருளும் அமெரிக்கா முழுக்க நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்களுக்கான வேலை வாய்ப்பை நான் உருவாக்க போகிறேன், அமெரிக்க பொருட்களை உலகம் முழுக்க நான் சந்தைப்படுத்த போகிறேன் அப்படிங்கிறத தான் அவர் பிரதானமாக வலியுறுத்துறார். அது மட்டும் இல்லாமல் மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு சுவரையே நான் எழுப்ப போகிறேன் அப்படின்னாரு. உலகத்தில் எல்லாருமே சிரிச்சாங்க. ஆனால் அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா, தவறான முறையில் குடியேறியவர்கள், முறையற்ற முறையில் இங்கே தங்கி இருக்கக்கூடியவங்க, அப்படி அமெரிக்காவில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே வெளியேற்ற போகிறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர் நம்முடைய ட்ரம்ப் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஒபாமாவுடைய தேர்தல் பிரச்சார உத்திகளை காப்பி அடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வந்தது. இருந்தாலும் இவரை எதிர்த்து போட்டியிட்ட ஹிலாரி அவங்கள விட இவருடைய பேச்சாற்றலால் அது வென்று வந்தார். அதனால் அமெரிக்காவில் உள்ள எல்லா மாகாணங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இவருக்கான செல்வாக்கு கூடிக்கொண்டே போனது. அதனால் அவர் வந்து ஒரு குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளராக அவர் தகுதி பெறுகிறார். அதேமாதிரி ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக ஹிலாரி அங்கே முன்னிறுத்தப்படுறாங்க. அமெரிக்கா ஒரு பெண் அதிபரை வரவேற்கிற ஒரு தருணமாக அது மாறுது. அவங்களுக்கான செல்வாக்கும் கூடுது. அதையெல்லாம் முறியடித்து ட்ரம்ப் அவர்கள் வந்து வெற்றி பெறுகிறார். அவர் பல புதுமைகளை அவர் வந்து பண்ணார். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாஷிங்டன், அதாவது ஜார்ஜ் வாஷிங்டன் காலத்தில் இருந்தே அமெரிக்காவுடைய அதிபராக யார் வந்தாலும் பைபிள் மேலே சத்தியம் பண்ணி தான் சத்திய பிரமாணம் எடுத்துக்கிடுவாங்க. அதை முதல்ல முறியடித்தவர் ட்ரம்ப். 238 ஆண்டு கால பழக்கத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா மாத்துறாரு. அதாவது அந்த பைபிள் மேலே இடது கையை வச்சு வலது கையை உயர்த்தி அவர் என்ன பண்ணுறாருன்னா பதவி பிரமாணம் மேற்கொள்கிறார். அப்போமே உலகத்தில் எல்லா நாடுகளும் ஒரு அதிர்வோட அவரை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பிறப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா பான் வித் சில்வர் ஸ்பூன்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பெரிய செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்தவர். அவர் அதிபராக முன்னாடி முதல்ல ஒரு தொழில் அதிபராக ஒரு ரியல் எஸ்டேட்டு முதலாளியாக அவர் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நியூயார்க்கில் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனை வருது. அதுக்கு என்ன தீர்வுன்னு அவர்கிட்ட கேட்கும்போது, ஆட்சியாளர்கள்லாம் 1% சிந்திச்சாலே போதும் இந்த பொருளாதார பிரச்சனையிலேருந்து மீண்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் அமெரிக்க மக்கள் அவர் மேலே கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ட்ரம்ப்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி என்ன கிடைக்குது அப்படின்னா, அங்கே உள்ள மிக முக்கியமான ஒரு ஹோட்டல் வந்து ஏலத்துக்கு வருது. அதை மறுபடியும் 2 ஆண்டுகளில் சீரமைச்சு மறுபடியும் லாபத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கும்போது அந்த பணி இவருடைய தந்தையாருக்கு கிடைக்குது. அதை இவர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா 2 ஆண்டுகளில் மிக திறமையாக அவர் வந்து செயல்படுறார். அந்த வெற்றி தான் அவர் மேலே நம்பிக்கையை ஏற்படுத்துது. அந்த வெற்றிக்கு காரணம் அப்போ அவரோட பணியாற்றிய இவானா, அதாவது அவருடைய முதல் மனைவிக்கு அதில் மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. இவர் வந்து 13 வயதுலேருந்தே ஒரு இராணுவ பள்ளியில் வந்து படித்து பயிற்சி பெற்றதுனால அந்த உத்திகள் எல்லாம் இவர் பயன்படுத்தி அந்த ஹோட்டலை வந்து மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக அவர் வந்து மாற்றி கொண்டு வரார். அதன் பிறகு தான் இவானாவோடு அவருக்கு ஏற்பட்ட அந்த காதல் வந்து திருமணமாக மாறி 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணுறார். அதுக்கப்புறம் 3ஆவதாக இப்போ இருக்கிற ஒரு மனைவியோடு அவர் வாழ்ந்துட்டு இருக்கார் இன்னை வரைக்கும். இன்றைக்கும் கூட அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகள், அவங்களுடைய மருமகன் எல்லாம் தான் அவங்கள சுற்றி இருக்காங்க. இன்னும் அவர் அங்கே குடும்ப அரசியல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இன்றைக்கும் அவர் ட்ரம்ப் மேலே வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு தனி மனிதனால் உலகம் முழுக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம சமீபத்தில் நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய எரிவாயு சிலிண்டர்லேருந்து தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி எல்லாரையுமே வந்து அவரை பற்றி பேச வச்சுட்டாரு அப்படின்னா அந்த அமெரிக்க அதிபருக்கான அந்த பதவிக்கு உண்டான வலிமை என்ன அப்படிங்கிறத நாம் எல்லாருமே உணர்ந்திருப்போம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.